ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து கிட்ஸ் ஃபேவரட் கார்டன் ஆம்லெட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 2 முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட 2 பிஞ்சு உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் பவுடர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட க்ரஷ்டு ரெட் பெப்பர் ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். நல்லா ஒரு விஸ்க் ஸ்பூனு இல்லை ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2ம் ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் டாஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்மளுக்கு டாஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் கேப்சிகம் சேர்க்குறேன். ரெட் கேப்சிகம் பதிலாக க்ரீன் கேப்சிகம் இல்லை கலர் கேப்சிகமும் சேர்க்கலாம். ஸோ கேப்சிகமும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் லைட்டாக மசிஞ்சு வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் பீன்ஸ் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் காம்பினேஷன் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. உங்களுக்கு கிட்ஸுக்கு பிடிக்கிற எந்த காய் நீங்கள் சேர்க்க விரும்பினாலும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பீன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். பீன்ஸ் வந்து 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு நான் வந்து மஷ்ரூம் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் மஷ்ரூம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு மஷ்ரூம் லைட்டாக பாதி தூரம் சாட்டே ஆன பிறகு துருவின கேரட் 2 கேரட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அந்தந்த காய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மஷ்ரூம் கொஞ்சம் வெந்து வந்த பிறகு நம்ம வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மட்டும் உப்பு பத்தலை, நான் இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 பேருக்கு சேர்த்து செய்கிறேன். அதனால் இந்த கலவை மிக்ஸை மட்டும் நம்ம மொத்தமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்டன் ஆம்லெட்க்கு தேவையான மிக்ஸ் மட்டும் நம்ம பேனில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையை மேலே ஊற்றிட்டு அது கூட நான் பொடிசா நறுக்கியிருந்த கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேம் நடுவில் தான் குக் பண்ணணும். இது வந்து பேனில் தான் குக் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் தோசைக்கல்லையும் சுட்டு எடுக்கலாம். என்னென்னா வந்து அந்த மிக்ஸை வந்து நீங்கள் அந்த தோசைக்கல்லில் பரவி விட்டுட்டு எப்போதும் மாதிரி ஆம்லெட் மாதிரி மேலே ஊற்றிடணும். ஸோ அதுதான் வந்து கார்டன் ஆம்லெட். கார்டன் ஆம்லெட்ங்கிறது நிறைய காய் சேர்த்து இது மாதிரி செஞ்சு எடுக்கிறது தாங்க. ஸோ பின்னாடியும் திருப்பி போட்டு அதையும் வேக விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.